சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி, புனித பூமி, ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் சொந்தமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க, சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறாங்க, செருப்பு காலோடு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே வாழும் சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அவர்கள் மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மிரட்டல் விடுத்து அவங்கள அடிபணிய வைக்கிறாங்க. ஏன் சில சித்தர்கள் ஆசாமிகள் காலில் விழுந்த கதையெல்லாம் கூட இருக்கிறது. அதை நம்ம வீடியோவாகவே பதிவு பண்ணியிருக்கிறோம். அது தனிக்கதை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் சிவனையே செருப்பால் மிதித்து கொண்டு போகும் பக்தர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை நான் ஆதாரபூர்வமாக வேணா கூட இன்னும் 2 நாளில் திருக்கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா, நான் வெளியிடுறேன். மகா தீபத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மலை மேல் திருவண்ணாமலையில் சிவன் கிடையாது, மலையே சிவனாகத்தான் இருக்கிறார். அதாவது திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரிவலம் போகும்போது 4 திசையிலேருந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரு மனிதர் அப்படியே படுத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நந்தி அப்படி இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கும். அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா, ஐதீக முறைப்படி திருவண்ணாமலையில் மலை மேல் சிவன் கோயில் கிடையாது, மலையே சிவன் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை இந்த மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் போகிறோம். அப்படிப்பட்ட புனிதமான இடம் சிவபெருமான் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு திருக்கார்த்திகை தீபம் இருக்குது பார்த்தீங்களா, திருக்கார்த்திகை தீபத்துக்கு மேலே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு 2000 பேர் 2500 பேர் அந்த மாதிரி அவ்வளோதான் அலோடு கொடுத்துருப்பாங்க. போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தான் அங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியாமல் அதை ஒரு சாதாரண மலையாக நினச்சிக்கிட்டு செருப்பு கால் போட்டுட்டு செருப்பு போட்டு மிதிச்சிக்கிட்டே போகிறாங்க. அது மலை கிடையாது, சிவனே உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சிவபெருமான் தான் இருக்கிறார், செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது. இதை யாரும் கண்டிக்கிறதும் கிடையாது, யாருக்கும் தெரியறதில்லைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி போகிறதில்ல, செருப்பை கழட்டிட்டு பயபக்தியோடு தான் போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செருப்பு போட்டுக்கிட்டே மலை மேல் ஏறுறாங்க. அது சிவபெருமானையே மிதித்து கொண்டு போவதற்கு சமம். அங்கே அந்த மாதிரி போகிறதுனால எந்த விதமான அருளாசியும் கிடைக்காது. மேலும் அந்த மாதிரி போகிறதுனால பாவமே சேரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டு அதை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிந்து யாராவது அந்த மாதிரி மலை மேல் ஏறினால் நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த மாதிரி பின்விளைவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இந்த தகவலை மற்றவங்களுக்கும் மலை ஏறுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் திருக்கார்த்திகை தீபம் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக மலை ஏறுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா, இப்போயே இயற்கை சீற்றங்கள்லாம் அங்கே நிறைய இருக்குது, போக முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஒருவேளை அனுமதி கொடுத்தால் அவங்க இந்த மாதிரி செருப்பு காலோட சிவபெருமானை மிதித்து கொண்டு மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிறது